الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود فقال نبينا صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج منها ولا تقوم الساعة إلا في يوم القيامة. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உத்தம சஹாபாக்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வார வாரம் மிக பேணுதலாக ஜும்மாவுடைய நாளை ஈதாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாளாக நாம் எல்லாம் அமல்களில் கழிக்கிறோம். அந்த ஜும்மாவுடைய சில மகத்துவங்களும் சில ஒழுக்கங்களையும் நாம் தெரிந்து கொண்டால் இன்னும் இந்த ஜும்மாவை எப்படி கண்ணியப்படுத்துவது என்ற மனோநிலை நமக்கு இன்னும் அதிகரிக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாள் கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் என்று ஒன்று இருந்தால் அது ஜும்மாவுடைய நாளாகும் என்று சொன்னார்கள். அதற்கு காரணத்தையும் சொன்னார்கள். ஃபீஹி குலிக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். வ உத்கிலல் ஜன்னah வ ஃபீஹி உத்கிலல் ஜன்னah, இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கம் அனுமதிக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டது. அந்த சொர்க்கத்தில் நுழைந்த நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறிய தவறு அவர்கள் மூலமாக நடந்ததால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியேறி உலகத்திற்கு அந்த வந்த நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வருவதும் கூட வலா தகூமுஸ் ஸாஅ, கியாமத் நாள் என்பது இல்லா ஃபி யௌமில் கியாமா இல்லா ஃபி யௌமில் ஜும்ஆ,
ஜும்மாவுடைய நாளில் தான் கியாமத்துடைய நாள் வரும். வேற நாட்கள்ல கியாமத்துடைய நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கியாமத்துடைய நாள் நிகழ்வது என்று சொன்னால் அது ஜும்மாவுடைய நாளில் தான் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்து சொல்கிறார்கள். நாமெல்லாம் நினைக்கிறோம் இஸ்லாமிய மதம் தோன்றிய காலத்திலிருந்து, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் வந்த பிறகுதான் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளாக ஆனது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனேயே இன்னும் சொல்ல போனால் இந்த மனித குலம் படைக்கப்படுவதற்கு முன்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில், அந்த நேரத்திலேயே ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லிவிட்டார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஜும்மாவுடைய நாளில் தான் அவர்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஜும்மா வந்து விட்டது. அப்ப அந்த ஜும்மாவுடைய நாளை சிறப்பிப்பதற்காகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்தை சொல்லி காட்டினார். வேறொரு ரிவாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாள் எதுவென்றால் யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லுகிறார்கள். இதிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரிவாயத்தில் வருகிறது, ஃபீஹி குலிக ஆதம், இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வ ஃபீஹி குபில், இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரூஹும் வாங்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வந்த பிறகு மீண்டும் அவர்கள் மறு உலக பயணம் செல்ல வேண்டும். ஆகவே மறு உலக பயணம் மீண்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாள்ல தான் அல்லாஹ் படைக்கிறான், ஜும்மாவுடைய நாள்ல தான் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்புறான். திரும்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் அல்லாஹ் அழைத்துக் கொள்கிறான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ ஃபீஹி நஃப்ஹா, இந்த பூமி இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் நெருங்கும் பொழுது மிக பிரம்மாண்டமாக ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்படக்கூடிய அந்த சத்தத்தை யாரும் கேட்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான சத்தத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் மயக்கமுற்று இறந்து கீழே விழுவார்கள். அப்படிப்பட்ட சூர் ஊதக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய நாள் என்பதாக சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், சாக்கா என்று சொன்னாலும் அந்த மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமை. மயக்கம் போட்டு எல்லாரும் விழுந்துருவாங்க கீழே. பிறகு அல்லாஹ் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் எல்லா மனிதர்களையும், அதுவும் அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான். இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிவாயத்தில் சொல்லுகிறார்கள், ஃபஅக்திரு அலைஹி மினஸ் ஸலா, அதனால என் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்லுங்கள். பாருங்க, ஜும்மாவை பற்றி சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்லுங்கள். அமல்கள் என்று வந்தாலே நம்முடைய மார்க்கம் விரும்புவது அஹ்சன், மிக அழகாக செய்யணும். குறைவா செஞ்சாலும் அழகா செய்யணும். மார்க்கம் நம்மள்கிட்ட அதிகமான அமல்களை கேட்கறதே கிடையாது. அதிகமான அமல்களை நம்மள்கிட்ட கேட்கறதே இல்லை. ரொம்ப நிறைய நீங்க அமல் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் செஞ்சாலும் அழகா செய்ய, அஹ்சனு அமலா, அழகானதை செய்யுங்க. ஆனா ரெண்டே விஷயத்தை தான் அதிகமா செய்ய சொல்லி கேட்குது. 2 விஷயங்களைத்தான் இந்த மார்க்கம் அதிகமாக செய்ய சொல்கிறது. ஒன்று அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வினுடைய நினைவு, அல்லாஹ்வினுடைய திக்ரை அதிகமாக செய்யணும். அதில் எல்லை என்பதே கிடையாது. எவ்வளவு வேணா அல்லாஹ்வை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வை நினைப்பதற்காக நீங்கள் எவ்வளவு தஸ்பீஹ் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், அல்லாஹ்வுடைய நினைவில் தொழுகலாம். அல்லாஹ்வுடைய நினைவில் எவ்வளவு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்
எவ்வளவு திக்ர்களை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு எல்லை இல்லை. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய தரூத் ஷரீஃப், ஓதக்கூடிய ஸலவாத்துகளுக்கு எந்த எல்லையும் மார்க்கம் விதிக்கவில்லை. எல்லை இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் காலம் முழுக்க மூச்சுக்கு மூச்சு நொடிக்கு நொடி ஸலவாத்துகளை ஒரு மனிதர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரதி உபகாரம் யாரும் செய்துவிட முடியாது. எவ்வளவு ஸலவாத்துகளை வாழ்நாள் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொன்னாலும் அத்தனையும் குறைவுதான். அதைவிட நம்மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபகாரம் தான் மேலோங்கி நிற்கும். அதனால ஸலவாத்து சொல்வதில் எந்த எல்லையும் இல்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஸலவாத்து என்ன ஆகும் தெரியுமா? فَإِنَّ صَلَاتَكُمْ مَعْرُوضَةٌ عَلَيَّ. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துகளும் என் முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது, என் முன்னால் சொல்லப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாமை அனுப்பினார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத்தை கூறியுள்ளார் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சொன்ன ஸலவாத்துகள் எல்லாம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஸலவாத்து சொன்னால் யார் சொல்லுகிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிய முடியும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய கராமத், முஅஜிஸா என்று சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி பேரும் ஒரே நேரத்தில் ஸலவாத்துகளை சொன்னாலும் அத்தனையும் மலக்குகள் ஒரே நிமிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். அத்தனைக்கும் பெருமானார் அவர்களால் புரிந்து கொண்டு பதிலையும் சொல்ல முடியும். இந்த அற்புதம் பெருமானார் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 பேர் பேசினாலே நமக்கு சரியா புரியாது, கேட்க முடியாது. யாரோ ஒருத்தர் பேசுனார், முதல்ல ஒருத்தருக்கு பதில் சொல்றேன். ஒரே நேரத்தில் 4 பேர் பேசினா எல்லாத்துக்கும் ஒரு சில தான் திருப்பி சொல்ல முடியும். 4 பேருக்கு 4 தடவையும் திருப்பி சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அற்புதம் என்ன? எத்தனை கோடி பேர் சலாம் சொன்னாலும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக பதில் சலாம். சரி, இந்த பதில் சலாம் பெருமானார்கள் மட்டும் சொல்லுவதல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாமும் ஸலவாத்தும் சொன்னால் அல்லாஹ் நம்மீது சலாம் அனுப்புகிறார். அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து 10 மடங்கு அந்த அடியானின் மீது இறங்குகிறது. இவர் ஒரு தடவை தான் சலாம் சொல்லுவார், இவர் ஒரு தடவை தான் ஸலவாத்து சொல்லுவார். ஆனால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை சலாம் சொல்லுகிறான். 10 முறை சலாம் சொல்கிறான்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது இல்லை, அல்லாஹ்வினுடைய 10 ரஹ்மத்துகள் அவன் மீது இறங்குகிறது. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு 100 தடவையாவது ஒரு மனிதன் ஸலவாத்துகளை சொன்னால் 1000 முறை அல்லாஹ்வினுடைய அருட்பார்வை ரஹ்மத் அவன் மீது இறங்குகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா? இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் தஆலா இந்த ஸலவாத்தில், அற்புத ஸலவாத்தில் வைத்திருக்கிறார். மனம் லயித்து மனம் உருகி பெருமானார் அவர்கள் மீது பிரியத்தால் நீங்கள் சலாமை சொல்லி பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதா இல்லையா என்பதை கண்கூடாக பார்த்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்து வெறும் சுயநலத்துக்காக வேண்டி இருக்கக்கூடாது, மாறாக நம் மீது கடமை என்ற மனோநிலையில் சொல்ல வேண்டும். சஹாபாக்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நமக்கு கூட வருமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யதார்த்தமா இருந்தா கேட்டுருவாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப துஅரது அலைக ஸலாத்துனா வகத் அரிம்த. நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள வச்சா பொதுவாகவே மனிதன் மண்ணோட மண்ணா போயிடுவானா இல்லையா? அந்த மாதிரி இப்படி சஹாபாக்கள் அறியாமையால் சில நேரம் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, நீங்க மண்ணோட மண்ணா போயிருவீங்களா இல்லையா? அப்ப எப்படி நாங்க சொல்ற ஸலவாத்து உங்களுக்கு வந்து சேரும், எப்படி உங்களுக்கு இதை தெரிவிக்கப்படும் அப்படின்னு சஹாபாக்கள் டவுட்டை கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அன்றைக்கு அந்த சஹாபி கேட்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் பெருமானார் அவர்களின் மீது
ஏதேதோ பேச வேண்டும் என்று ஃபித்னா செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாயில் கதவு திறந்திருக்கும். ஆனால் பெருமானார் அவர்கள் அப்படியே அதை அடைத்து விட்டார்கள். அந்த சஹாபிக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியாஇ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னார்கள், நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதை மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த மண்ணும் நபிமார்களுடைய உடலை அரிக்க முடியாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த மண் வகையும் நபிமார்களுடைய உடலை சிதைக்க முடியாது. மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான். நபிமார்கள் உயிரோடு இருப்பார்கள், அவர்களுடைய கபரிலே மறு உலக வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போயிடுவாங்க. ஆனால் அந்த கபரிலும் அவர்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, அவர்கள் ஹையாக உயிரோடு இருப்பார்கள் என்பதுதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் கூட. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் காலமெல்லாம் நாளெல்லாம் நொடிப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக சொல்ல வேண்டும். இப்ப இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த ஜும்மாவிற்கே ஒரு மகத்துவம் அதிகமாக வேண்டுமானால் யார் அதிகமாக ஸலவாத்துகளை ஜும்மாவில் சொல்கிறார்களோ அவர்களுடைய ஜும்மா மகத்துவம் மிக்க ஜும்மாவாக ஆகிவிடும். அவர் சாதாரண ஜும்மா அப்படிங்கிறது மற்ற சிறப்புகள் எல்லாம் இருக்கும். இவர் இன்னும் ஸலவாத்துகளை ஓத ஓத அவருக்கான அந்த நாளுடைய ஜும்மா இருக்கிறது, அவருக்கு மிக பாக்கியம் பொருந்திய ஜும்மாவாக ஆகிவிடும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி அழகான முறையிலே நமக்கு சொன்னார்கள். ஒரு ரிவாயத்திலே சொன்னார்கள், நஹ்னுல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன். உலகத்துக்கு இந்த உம்மத்து வந்தது என்னமோ கடைசியாகத்தான் வந்தோம். நஹ்னுல் ஆகிரூன். இந்த உலகத்துக்கு இந்த உம்மத்து நாமெல்லாம் தான். நஹ்னுல் ஆகிரூன். இந்த உலகத்திற்கு நாம் கடைசியாக வந்தோம். ஆனால் அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் நாம் முன்னேறி இருப்போம், முன்னால் இருப்போம். உலகத்துக்கு வந்தது பின்னாடி, ஆனால் மறுமையுடைய நாளில் நாம் எல்லா சமுதாயத்திற்கும் முன்னால் நிற்போம். மற்ற எல்லா சமுதாயங்களும் உலகத்தில் எந்தெந்த நபிமார்களுக்கு சமுதாயங்கள் வந்ததோ அந்த சமுதாயங்கள் அத்தனையும் நம்முடைய சமுதாயத்திற்கு பின்னால் நிற்கும். நம்மளை விட வயசு காலமெல்லாம் அவங்களுக்கு அதிகம். நம்ம இந்த உம்மத்தை பொறுத்த அளவுக்கு 60-70 வயசு, அதுக்கு மேல பெருசா கிடைக்கிறது ஒரு போனஸ். ஆனால் இதற்கு முந்தைய சமுதாயத்திற்கு 500, 600, 700, 1000 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்திருந்தாலும் போய் பின்னாடி நில்லுங்க. உம்மத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்தவர்கள் முன்னாள் சப்புகளில் நிற்பார்கள். மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகள் பின்னால் சப்புகளில் போய் நில்லுங்கள். இதுதான் கியாமத்தின் நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு. பிறகு சொன்னார்கள் பெருமானார்கள், பைத அன்னஹும் ஊத்துல் கிதாப மின் கபிலினா. ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். யஹூதிகள் நசாராக்கள் நமக்கு முன்னால் வந்திருந்தாலும் சரியே, அவர்கள் பின்னால் வருவார்கள். அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம ஹாதா யௌமுஹும் அல்லதி ஃபுரித அலைஹிம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இதற்கு முன்னால் வந்த, குறிப்பாக யூத நசாரா சமுதாயத்திற்கும் கூட ஒரு நாள் கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் வக்தலஃபு ஃபீஹி, அதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு அந்த சிறப்பான நாளை விட்டு விட்டார்கள். அந்த சிறப்பான நாள் தான் வெள்ளிக்கிழமை. யூதர்களும் நசாராக்களும் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் என்பதையே இழந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்ததுனால அந்த எப்படி நம்ம லைலத்துல் கத்ர் இரவை எந்த நாளும் தெரியாம விட்டுட்டோமோ அந்த மாதிரி இவர்களுடைய கருத்து வேறுபாடினால் அந்த நாளை பிடிக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹதானல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயமான நமக்கு நேர் வழி காட்டினான். ஃபன்னாசு லனா ஃபீஹி தபஉன், எல்லா சமுதாய மக்களும் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள். எந்த அடிப்படையில்? வெள்ளிக்கிழமைக்கு பின்னாடி தான் சனிக்கிழமை வரும், சனிக்கிழமைக்கு பின்னாடி தான் ஞாயிற்றுக்கிழமை வரும். இப்ப வெள்ளிக்கிழமை என்பது உம்மத்தே முஸ்லிமா இஸ்லாமிய சமுதாயத்திற்கானது. அடுத்து சனிக்கிழமை என்பது யூதர்களுக்கானது, ஞாயிற்றுக்கிழமை என்பது நசாராக்களுக்கானது என்பதை சொன்னார்கள். அதைத்தான் சொன்னார்கள், அல் யஹூது கதன்,
யகூதிகளுக்கு அடுத்த நாள் அவர்களை சிறந்த நாளாக நினைத்துக் கொண்டு எடுத்து விட்டார்கள். ஆனால் அது சிறந்த நாள் கிடையாது, சனிக்கிழமைங்கிறது. நசாராக்கள் கிறித்தவர்கள் பாத கதி அந்த நாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாளை சிறந்த நாள்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கெல்லாம் வழிகாட்டினார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஜும்மாவுடைய நாளை நேர் வழியாக நமக்கு காட்டினான். சொல்ல போனால் நாளை மறுமையுடைய நாளில் அல் முக்திஉ லஹும் கபுலல் ஹலாயிக், முழு மனித சமுதாயத்திற்கு முன்பே நம்முடைய சமுதாயத்தினுடைய கேள்வி கணக்கு நடந்து முடிந்துவிடும். மற்ற சமுதாயத்துக்கு கேள்வி கணக்கை எப்ப கேட்டு எப்ப சொர்க்கத்துக்கு போகிறது, அதற்கு முன்னாலேயே இந்த உம்மத்துடைய கேள்வி கணக்கெல்லாம் முடிவிட்டு அவர்கள் முன்னால் சொர்க்கம் போய் விடுவார்கள். அதற்கு பின்னால் தான் அடுத்த உம்மத்தார்களுக்கு கேள்வி கணக்கு தொடங்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பையும் இந்த உம்மத்தார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்தது. பிறகு இந்த ஜும்மாவுடைய நாளினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆ இலல் ஜும்ஆ. யார் 5 நேரமும் தொழுகிறாங்க, ஜும்மாவுக்கு பேணுதலா வந்துட்டு போறாங்க. ஜும்மாங்கிறது ஜும்மா தொழுகை போன்று இருக்கணும். ஏதோ ஏனோ தானோ வந்தோம் ஓடணுங்கிறது இருக்கக்கூடாது. 5 நேரமும் தொழுவாங்க, ஜும்மாவையும் சரியா தொழுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த ஜும்மா வரைக்கும் என்ன கிடைக்கும்னா, கஃபாரத்துல் லிமா பைனஹுன்ன மாலம் துஷல் கபாயிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும், இப்போ உதாரணமா போன ஜும்மா நம்ம சரியா தொழுதுட்டோம், 5 நேரமும் தொழுதோம். போன ஜும்மால இருந்து இந்த ஜும்மா வரைக்கும் நாம் இடையில் செய்த பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், பெரும்பாவங்களை தவிர. பெரும்பாவங்கள் மட்டும் தௌபா செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் இடத்திலே மன்னிக்கப்படும். பெரும்பாவங்களுக்கு தௌபா தான் தீர்வு. பெரும்பாவங்கள் இல்லாத நாம் செய்த தவறுகள், சிறு சிறு குற்றங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா இந்த ஜும்மாவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா முழுமையாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு யஹூதி போய் கேட்கிறார், ஒரு ஆயத்து, ஒரு வசனம் உங்களுடைய வேதத்துல இருக்குது, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனம் அது எங்களுக்கு இறங்கி இருந்தால், யூதர்களாகிய எங்களுக்கு இறங்கி இருந்தால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை நாங்கள் ஈதுடைய நாளாகவே கொண்டாடி இருக்கிறோம். உங்களுடைய ஒரு யூதர் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து சொல்கிறார், உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தில் ஒரு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பண்டிகையாகவே கொண்டாடி இருப்போம் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஐயோ ஆயா, அந்த வசனம் என்னவென்று கேட்டார்கள். சொன்னார்கள், அந்த யஹூதியோ சொல்றார், யஹூதிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு கிடைத்த சிறப்புகள் எல்லாம் என்னென்று சொன்னாங்க. அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா. இந்த வசனத்தை சொன்னாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியாமத்துகளை எல்லாம் உங்களின் மீது நிறைவுபடுத்தி விட்டோம். ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு மார்க்கம் என்று இந்த இஸ்லாத்தை நாம் முழுமையாக பொருந்து கொண்டோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். இந்த வசனத்தை பற்றி தான் அந்த யஹூதி சொல்லி இருந்தார். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அது அரஃப்னா தாலிக், எங்களுக்கு அந்த நாளை பற்றி நன்காக தெரியும். தாலிக்கல் யௌம், அந்த நாளை பற்றியும் எங்களுக்கு தெரியும். வல் மகான அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கும் பொழுது அந்த இடத்தையும் நாங்கள் அறிவோம். அது எந்த இடம் என்றால் வஹுவ காயிமும் பி அரஃபா யௌம ஜும்ஆ. சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள் ஜும்மாவுடைய சமயத்திலே, அரஃபாவுடைய மைதானத்திலே, அந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப இந்த வசனம் இறங்கியது ஜும்மாவுடைய நாளில், அரஃபாவுடைய மைதானத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளில் இறக்குகிறான் என்று சொன்னால்
யோசனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி, என்னுடைய நியமத்துகளை பரிபூரணப்படுத்தி, இஸ்லாத்தை உங்களுக்காக நான் பொருந்தி கொண்டு அல்லாஹ் கொடுத்ததாக இந்த வசனத்தை சொல்லுகிறான் என்றால், இந்த ஜும்மாவுடைய நாள் மிக அற்புதமான நாள், மிக மகத்துவமான நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய விஷயங்களின் மீது சத்தியமிட்டு சொல்லுவான். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லுகிறானோ மிக உயர்ந்த மகத்துவம் மிக்கது என்று அர்த்தம். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரு ஷாஹிதின் மஷ்ஹூத் என்று ஒரு வசனம் வருகிறது சூரத்துல் புரூஜ்ல, ஒரு ஷாஹிதின் மஷ்ஹூத். இப்ப இந்த வசனத்திலையும் பார்த்தோம்னா ஷாஹித்னு எதுக்கு சொல்லுவாங்க? சாட்சி அல்லது சாட்சியிடப்பட்டது. இந்த ஷாஹித் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஜும்மாவுடைய நாளின் மீது தான் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லுகிறான். சொல்ல போனால் ஜும்மாவுடைய நாளும் அரஃபாவுடைய நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்பதாக சொல்ல போனால் குர்ஆனிலேயே ஜும்மாவை மிக உயர்ந்த நாளாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்பதாக சொன்னார். அப்ப இந்த ஜும்மால எப்படியெல்லாம் நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், இந்த ஜும்மாவுடைய ஒழுக்கங்கள்ல முதல் ஒழுக்கம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இக்தஸல யௌமல் ஜும்ஆ வ கஸ்ஸர வ கதன் வ பதகர வ மஷா வ லம் யர்கப் வ தனா மினல் இமாம் வ அன்ஷத வ லம் யலர் வ கான லஹு பிகுல்லி குத்வத்தின் அமலு ஸனத்தின் சியாமுஹா வ கியாமுஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளில் யார் குளிக்கிறார்களோ, இப்படியும் இந்த ரிவாயத்தில் வருகிறது, தான் குளிப்பது கடமையான குளிப்பாக இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். என்ன அர்த்தம் இதுல? தான் குளிக்கிறது என்று சொன்னால் யார் ஜும்மாவுடைய நாளில், ஜும்மாவுடைய நாள் சொன்னால் ஜும்மாவுடைய பகல்ல, ஜும்மாவுடைய இரவில் அல்லது ஜும்மாவிற்கு புறப்படுவதற்கு காலை நேரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனைவியோடு தாம்பத்தியம் செய்து பிறகு குளிக்கிறார், ஜும்மாவுடைய கடமையான குளிப்பை குளிக்கிறார். பிறகு அவர் நேரமாக புறப்பட்டு பள்ளிக்கு நடந்து வருகிறார். நடக்கிற தூரம் நடக்க முடியும், உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, நமக்கு பள்ளியும் பக்கத்தில் இருக்கு என்று சொன்னால் அவர்கள் நடந்து வருவதுதான் மிக சிறப்பு. அதனால்தான் பெருமானார்கள் வார்த்தையை வரலாம் ஏற்க, அவர்கள் வாகனத்தில் வராமல் நடந்து வருகிறார்கள். ஜும்மாவை பொறுத்தளவுக்கு வாகனத்தில் வருபவர்களை விட நடந்து வருபவர்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். பிறகு இமாமுக்கு நெருக்கமாக வந்து அமர்கிறார். இமாமுக்கு நெருக்கம்னா முதல் ஸ்டெப்ல முன்னாடி வந்து அமரத்துக்கு முயற்சி பண்ணணும். பாருங்க, முன்னாடியே வந்து முன்னாடி உட்காரணும். லேட்டா வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்து முன்னாடி உட்கார்றது இல்ல, தாமதம் இல்ல, முன்னாடி விரைவாக வந்து முன்னால் உட்காரணும். இமாமுக்கு நெருக்கமாக இருக்கிறார், அமைதியோடு இருக்கிறார், வந்தா வேற எதையும் பேசுறது இல்லை, கத்துறது இல்லை, யார்ட்டையும் அமைதியோடு பள்ளியில் ஏதாவது திக்கிலையோ திலாவத்திலையோ அமைதியாக இருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால் எந்த வீணான காரியத்திலும் செயல்படவில்லை என்று சொன்னால் அவருக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும்? அவர் பள்ளிக்கு நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் 1 வருடம் நோன்பு வைத்த, 1 வருடம் இரவு முழுவதும் தொழுத அத்தனை நன்மைகளும், 1 வருஷம் பூரா இரவு தொழுகை தொழுதா தூங்காம எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ஒரு லைலத்துல் கத்ர் இரவு நின்று தொழுகிறதே நமக்கு சிரமம், அதுலயும் பாதி தூக்கத்துல தூங்கிடுவோம். அந்த நைட்டு ஒரு நாள் கூட முழுசா முழிக்கிறது சிரமப்படுவோம். ஆனால் வருடம் முழுக்க இரவு தூங்காமல் ஒருவர் வணக்கம் புரிகிறார் என்றால் எவ்வளவு நன்மை கிடைக்கும்? வருடம் முழுக்க நோன்பு வைக்கிறார், ரம்ஜான் மாசம் மட்டும் இல்லை, வருஷம் முழுச நோன்பு வைக்கிறார். எவ்வளவு இத்தனை நன்மைகளும் ஜும்மாவுக்கு நடந்து வரும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இந்த நன்மையை வேற எங்கேயாவது கிடைக்குமா? ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறார். அதனாலதான் சஹாபாக்கள் பள்ளிக்கு நடந்து வருவதை ஆசைப்படுவார்கள். இப்ப இது ஒரு முதல் ஒழுக்கம், சீக்கிரமாக விரைவாக பள்ளிக்கு வரணும், முன்னாடி வந்து அமரணும். குறிப்பாக பள்ளிக்கு வரும் பொழுது நறுமணம் இல்லாத அல்லது துர்வாடை அடிக்கக்கூடிய பொருள்களை சாப்பிடக்கூடாது. பள்ளிக்கு வரும் பொழுது ஒரு ரிவாயத்துல வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகல மின் ஹாதிஹி ஷஜரா யானி அத்தூம், யாராவது பூண்டு சாப்பிட்டு, பூண்டு வரும் வெங்காயமும் வரும், அது மட்டுமல்ல அது மாதிரி துர்வாடை வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டு விட்டு அல்லது வாயில் வைத்து விட்டு ஃபலா யக்ரபு மஸ்ஜிதனா, நம்முடைய மஸ்ஜிதின் பக்கமே அவங்க வர வேண்டாம். இப்படிப்பட்டவங்க சில நேரங்கள் பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்கன்னா இருப்பீங்க, அவர்கள் தன்னுடைய வாயை நன்றாக சுத்தம் படுத்தி விட்டு பள்ளிக்குள்ள வரும். சரியாக வாயை கழுவாம
அல்லது மிஸ்வாக் செய்யாம சரியா பல்லு விளக்காம மஸ்ஜிதுக்கு வர்றது மிகப்பெரிய பாவமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த நாளில் நல்ல ஆடை அணிந்தவர், நன்றாக குளித்துவிட்டு வல்லபிஸ மின் அஹ்ஸனி சியாபிஹி, இருக்கிற ஆடைகளிலேயே எது நல்ல ஆடையோ, அழகான ஆடையோ, உயர்ந்த ஆடையோ, அந்த ஆடையை ஜும்மாவிற்காக வேண்டி வச்சிருக்கோம். எப்பவுமே ஜும்மாவுக்காக வேண்டி சிறப்பு ஆடைகளை வைக்கணும். நான் பல தடவை சொல்றது, ஜும்மாவுக்காக வேண்டியாவது ஒரு ஜுப்பாவை வச்சிருங்க. ஏன்னா பெருமானார் அவர்களுடைய சுன்னத்து ஆடைகளில் என்னவென்றால், தோல் புஜத்திலிருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய மேலாடையைத்தான் பெருமானார் அவர்கள் அணிந்திருந்தார்கள். பெருமானாருடைய மேலாடை எப்படி இருக்கும்? தோல் புஜத்திலிருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கும். அவர்களுடைய கீழ் ஆடை பாதி கரண்டைக்கால் அல்லது அதுக்கு கீழே குறைஞ்சபட்சம் கெண்டைக்காலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு. அப்ப பெருமானாருடைய ஆடை இப்படித்தான். இப்படிப்பட்ட ஆடை ஒண்ணு நீங்க பட்ஜெட்டா சுத்திக்கிட்டாலும் சரி, அல்லது பெரிய துணியா போத்திக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல ஜுப்பா என்று அணிந்து கொண்டால் உங்களுக்கு தோல் பூஜத்திலிருந்து முட்டிக்கு கீழே தாராளமா வந்துடும். அப்ப ஒரு ஜும்மாவுடைய நாளிலாவது நபியினுடைய பாசத்தில் நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக ஜும்மாவுடைய, அது வெள்ளை நிறத்தில் அணிவது என்பது இன்னும் அதிகப்படியான சுன்னத்தை மெருகூட்டுவது. அப்ப ஒரு வெண்மையான ஆடை ஜும்மாவுடைய நாளில் தோல் புஜத்திலிருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் மற்ற நாட்கள் ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறோம், நமக்கு பிடிச்ச ஆடைகளை போட்டுக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த சுன்னத்தையாவது செய்து வருவேன் என்ற மனோநிலையில் நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த நபியின் மேல் இருக்கக்கூடிய இந்த பிரியத்தின் காரணமாக உங்களுடைய உள்ளத்தை சீரான உள்ளமாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை உங்கள் மீது இறங்கக்கூடியதாக இருக்கும். பிறகு பெருமானார்கள் சொன்னார்கள், ஓ மஸ்ஸமின் தீபி அஹ்லிஹி, நல்ல அத்தர் நல்ல நறுமணம் இருந்தா அதை தடவிக்கிட்டு வரணும் வீட்டில இருந்து வரத்துக்கு முன்னாடி. பிறகு வதல் ஜும்ஆத ஃபலம் யதகத்த அனாகன் நாஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், ஜும்மாவுக்கு வராரு அப்படின்னு சொன்னா யாருடைய கழுத்துகளையும் தாண்டி தாண்டி வரக்கூடாது. ஜும்மாவுக்குள்ள வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது? யாருடைய கழுத்துகளையும் தாண்டி தாண்டி உள்ள வரக்கூடாது. நிறைய பேர் பார்த்தா லேட்டா வருவாங்க, முன்னாடி இடத்துல உட்காரணுங்கிறதுக்கான எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க. பாருங்க, முன்னாடி சஃப்ல உட்கார அவருக்கு நன்மை கிடைச்சிரும். ஆனா இவர் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி மற்றவங்களுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு எட்டு வச்சுக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொன்னா அதற்கான பாவமும் அவருக்கு எழுதப்படும். ஜும்மாவுடைய நன்மையோடு சேர்த்து பாவத்தையும் அவர் சம்பாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இன்னொரு விஷயத்தையும் இந்த ஜும்மாவை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் விரைவாக ஜும்மாவிற்கு ஆஜராக வேண்டும். விரைவாக ஜும்மாவுக்கு ஆஜராகுங்கள். வதுனு மினல் இமாம், இமாமுக்கு நெருக்கமாக வந்து அமர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இமாமுக்கு நெருக்கம்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல குமிஞ்சு இப்படி உட்கார முடியாது. இமாமுக்கு நெருக்கம்னா முதல் சஃப்ல, பிறகு அடுத்த சஃப், பிறகு அடுத்த சஃப், இப்படி முடிந்த அளவுக்கு இமாமுக்கு நெருக்கமாக வருவதற்கு முயற்சி பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி நீங்க விரைவாக ஜும்மாவிற்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமராமல் தாமதமாக வரக்கூடிய பழக்கம் இருந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? நாளைக்கு நீங்க சொர்க்கம் போகும்போது லேட்டா தான் உள்ள போவீங்க. ஏன்னா உலகம், இந்த மஸ்ஜித் என்பது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது இந்த மஸ்ஜிதுக்கும் ஜும்மாவிற்கும் மதிப்பளிக்காமல் விரைவாக வராமல் தாமதமாகவே வந்து பழகி கொண்டிருந்தீர்களானால் அல்லாஹ் இதற்கு தண்டனையாக, ஜும்மாவுக்கு லேட்டா வரவங்களுக்கு தண்டனையாக, நாளை உங்களுக்கு சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டாலும் கூட சொர்க்கத்துக்கு நீங்க முன்னாடி போக முடியாது, லேட்டா தான் போகணும். அது எத்தனை வருஷம் லேட்டா போவீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க ஜும்மாவுடைய நாள்ல கவனிச்சு நீங்க எவ்வளவு நேரம் தாமதம் வரீங்களோ அது மட்டும் கணக்கில்ல, எவ்வளவு நாள் தாமதமாக வந்து கொண்டே இருந்தீர்களோ வாழ்க்கை முழுக்க அவ்வளவு நாட்கள் நீங்கள் தாமதமாக, சொர்க்கமே முடிவானாலும் சரி, நீங்க சொர்க்கவாசி என்று முடிவானாலும் சரி, சொர்க்கத்துக்கு சீக்கிரமா போக முடியாது. புடிச்சு வச்சுக்குவாங்க. காரணம் என்ன? நீ ஜும்மாவுக்கு சீக்கிரம் போலையா இல்லையா, கொஞ்சம் இருந்துட்டு போ. எவ்வளவு பெரிய அதாவது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லா யஸாலு யதபாஅது ஹத்தா யுஅக்கர் ஃபில் ஜன்னதி வ இன் தഖலா.
இதுதான் நான் சொன்னதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அவர்கள் சொர்க்கம் முடிவானாலும் சொர்க்கத்தில் தாமதமாக செல்வார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று, யாராவது இமாம் குத்பா ஓதும் போது ஜும்மாவுடைய நாள்ல இமாம் குத்பா ஓதும் போது பக்கத்துல பேசிட்டு இருந்தாருன்னா, தம்பி நீ பேசாதே என்று கூட சொல்லக்கூடாது. பேசாதே என்று கூட சொல்லுவது கூட வீண் பேச்சு என்பதாக சொன்னார்கள். பார்த்துட்டு விட்டு ஜும்மா பொழுதுக்கு சொல்லிக்கணும். கண்ணியத்திற்குரிய ஜும்மாவுடைய நாளில் இமாம் குத்பா ஓதும் போது யாருடனும் பேசக்கூடாது. ஆனால் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னு சொன்னா, இங்க குத்பாவும் நடந்துட்டு இருக்குது, பின்னால் செவுத்துக்கு பின்னாடி இருக்கு. நான் சில நேரங்களில் குத்பா ஓதும் போதே நினைக்கிறது, குத்பா ஓதும் போதே பேரை சொல்லி எழுப்பிடலாமா, தயவு செஞ்சு பேசாம இருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிடலாமான்னு யோசிக்கிறது. அரபியில குத்பா இருக்கிறதுனால எதுக்கு நடுவில் தமிழ்ல பேசுறதுன்னு விட்டுட்டேன். இடையிலேயே அரபியில கூட எந்திரிக்க அல்லது பேசாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு புரியாது, என்ன பேசாதீங்க அப்படின்னு அரபியில சொன்னேன்னா அது குத்பா தான் ஓதிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்குவீங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மனநிலை வருது. என்ன காரணம் சொன்னா, இமாம் குத்பா ஓதும் பொழுது என்ன கவலை வருகிறது, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய ஜும்மா நாசமாகிறது, அவர்களுடைய ஜும்மாவுடைய நன்மை எல்லாம் வீணாகி போய் கொண்டிருக்கிறது. அதை கூட தெரியாமல் ஜும்மாவிற்கு வர்றதே ஜும்மாவுக்கு தான். அந்த ஜும்மாவுடைய நன்மையும் வந்து தொழுது வீணாக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கை சேரும் என்று யோசிக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இமாம் குத்பா ஓதும் போது மட்டுமல்ல, ஜும்மாவுக்கு என்று உள்ளே வந்து விட்டீர்கள் என்று சொன்னாலே ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்கும் மஸ்ஜிதில் தேவையுள்ள பேச்சுக்களையும் கூட பேசாமல் அமைதி காத்து நீங்கள் திரும்பினால் அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை கொடுப்பான். ரிவாயத்துகளில் வருகிறது, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இப்படி பேணுதலாக செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மிக பெரும் கூலிகளை கொடுக்கிறான். சொல்ல போனால் இந்த ஜும்மாவுடைய நாளில் யார் கஹஃப் சூராவை ஓதுகிறார்களோ அல்லாஹ் தஆலா 2 ஜும்மாவுக்கும் இடையில் அவர்களுக்கு நூர் என்ற பிரகாசத்தை அல்லாஹ் கொடுத்து வருகிறார். நூர் பிரகாசம் எதுக்கு? இந்த ஜும்மாவிலிருந்து யார் பேணுதலாக ஜும்மாவை தொழுது விட்டாரோ அடுத்த ஜும்மா வரைக்கும் அவர் வழிவிட மாட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னாவான பாவமான காலத்துல ஒரு மனிதன் எப்படி தன்னை காப்பாற்றுவது என்பது பெரிய கேள்விக்குறி. தன்னுடைய ஈமானை காப்பாற்றுவது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதே ஒரு மனிதனுடைய ஈமானை நிமிடத்தில் பறித்து விடுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளி மாகோல் சூழல் இருக்கிறதே ஒரு மனிதனுடைய ஈமானை நிமிடத்தில் பறித்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஈமான் காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு ஜும்மாவையாவது பேணுதலாக தொழுதால் அடுத்த ஜும்மா வரை நாம் பாதுகாக்கப்படுவோம். குறிப்பாக ஒருவேளை தஜ்ஜால் வந்துவிட்டாலும் கூட அல்லது தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்கள் வந்தாலும் கூட யார் கஹஃப் சூராவை இந்த ஜும்மாவிலே ஓதுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அந்த தஜ்ஜாலில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறான். தஜ்ஜாலினால் அந்த மனிதருக்கு எந்த பாதிப்பையும் கொடுத்து விட முடியாது. ஆகவே இந்த ஜும்மாவுடைய நாளில் கஹஃப் சூராவையும் ஓத வேண்டும், அதிகமாக துஆக்களை செய்ய வேண்டும். இந்த ஒரு நாளில் ஒரு எந்த முஸ்லிம் நிறைய துஆக்களை செய்கிறார்களோ அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நொடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ரிவாயத்திலே வேறு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். சில ரிவாயத்திலே இந்த ஜும்மாவில் 12 விதமான நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் துஆ செய்யும் போது அந்த நேரத்தில் கரெக்டா பொருந்திக்கிடுச்சுன்னா துஆ கபூல் ஆயிடும். ஒரு ரிவாயத்துல இப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டார்கள், ஃபல் தமிசூஹா ஆகிர சாஅத்தின் பஅதல் அஸ்ர். ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகு கடைசி நேரத்தில் நீங்கள் அதை தேடுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது ஜும்மாவுடைய நாள்ல அசர் தொழுத பிறகு, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் அடுத்த அசர் தொழுக வரும், மக்ரிபுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். ஹலாலான துவா, ஜாயிஸான துவாவா இருக்கும், அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல மக்ரிபுக்கு முன்னாடி நாம துவா செய்ய மறந்துடுவோம். ஷைத்தான் கரெக்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மறக்கடிக்க வைப்பதற்கு பெரிய முயற்சி எடுத்துருவான். என்ன இவருடைய துவா கபூல் ஆயிடும். ஆனால் யார் புத்திசாலிகளாக, யார் தன்னுடைய ஆகிரத்தும் துனியாவும் நல்ல அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜும்மாவுடைய நாளில் மக்ரிபுக்கு முன்னால் சரியாக துவா செய்து விட்டார்கள் என்றால் அந்த நேரம் அவருக்கு பொருத்தமாகிவிடும். நிச்சயமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜும்மாவினுடைய மகத்துவங்களையும் ஒழுக்கங்களையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.